அருள்மிகு மாசிலாமணீஸ்வரர் கோயில் சென்னை திருமுல்லைவாயில் பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த கோயிலுக்கு போலாம் வாங்க. இந்த கோயில் ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். சுந்தரமூர்த்தி நாயனார் தனது 7வது திருமுறையில கோயிலை பத்தி பாடியிருக்கார். அந்த காலத்துல இந்த பகுதி ஃபுல்லா முல்லை கொடிகளால சூழப்பட்டிருந்தது. முல்லை காட்டின் நுழைவு வாயில், அதனாலதான் இது திருமுல்லை வாயில். தொண்டைமான் என்ற மன்னன் இந்த வழியா போகும்போது அவர் படையில இருந்த யானை இங்கிருந்த முல்லை கொடியில மாட்டிக்கிச்சு. இந்த யானையை மீட்கிறதுக்காக அங்கிருந்த முல்லை கொடிய தன்னோட வாளால மன்னர் வெட்டினாரு. அப்ப அந்த முல்லை கொடிக்கு நடுவுல மறைஞ்சிருந்த சிவலிங்கத்து மேல வாள் பட்டு சிவலிங்கத்துல ரத்தம் ஒழிஞ்சது. அதை பார்த்து மன்னர் வருந்தி இந்த இடத்துல லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி கோயில் கட்டியதாக தலவரலாறு கூறுது. அடுத்து இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா நந்தியோட அமைப்பு தான். எல்லா கோயில்லையும் நந்தி சிவனை பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த கோயில்ல மட்டும் ஆப்போசிட்ல இருக்கும். ஏன்னா மன்னருக்காக சிவபெருமான் நந்தி தேவரை போர் புரிய சொன்னாரு. போருக்கு செல்ல தயாராக உள்ளதால் தான் திரும்பி அமர்ந்திருக்கார். அடுத்த சிறப்பு இந்த கதபுருஷ்ட விமானம் தான். அப்படின்னா ஒரு யானை படுத்திருக்கும் போது அதோட பின்பகுதி எப்படி இருக்குமோ அப்படிதான் கருவறையின் விமானம் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சிற்பக்கலையை பார்க்கும்போது நம்ம அந்த காலத்தோட கலாச்சாரம், ஆன்மீகத்தோட விழுமையெல்லாம் அப்படியே பிரதிபலிக்குது. திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலுக்கு போலாம் வாங்க. சென்னைக்கு பக்கத்துல இருக்க சைவ திருக்கோயில்ல முக்கியமான கோயில் இது. இதை ஆதிபுரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் 51 சக்தி பீடங்கள்ல வடிவுடையம்மாள் அருளும் மிக முக்கியமான தலம். இந்த கோயிலோட மூலவர் ஆதிபுரீஸ்வரர், அம்பிகை ஞான மூர்த்தாம்பிகை. கோயில்ல சிறப்புகள்ல ஒண்ணு இந்த திருபாதமூர்த்தி சிற்பம் தான். இந்த சிற்பத்தோட பொருள் என்னன்னா, படைத்தல் பிரம்மா, காத்தல் விஷ்ணு, அழித்தல் சிவன் ஆகிய முத்தொழில்களும் ஒரே பரம்பொருளின் செயல்களே என்பதை உணர்த்துது. இந்த கோயிலும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் தான். இந்த கோயில்ல சைவ சமய குரவர்கள்னு அழைக்கப்படுகிற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற பெருமைக்குரிய தலம் இது. அது மட்டும் இல்லாம சுந்தரருக்கு இந்த கோயில்ல தான் திருமணம் நிகழ்ந்ததாகவும் சொல்றாங்க. இந்த கோயிலோட புராணம் என்னன்னா, சிவபெருமான் பிரம்மாவுக்கு வேதங்களை உபதேசித்த தலம் இது. அது இல்லாம அகத்திய முனிவர் தங்கி சிவபெருமானை தரிசிச்சதாகவும் புராணம் கூறுது. இந்த கோயிலோட மூலவர் ஆதிபுரீஸ்வரர் என்றாலும் உற்சவரான தியாகராஜ பெருமானுக்கு தான் முதன்மையா கொண்டாடுறாங்க. தியாகராஜ லீலைகள் அப்படின்னா தியாகராஜ சுவாமி ஆடிய அஜபா நடனங்கள் இங்க மிகவும் பிரபலம்னு சொல்றாங்க. மூலவர் ஆதிபுரீஸ்வரர் புற்றுமண்ணால் ஆனவர். அதனால வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் இங்க அபிஷேகம் நடக்குது. அந்த அபிஷேகம் பங்குனி உத்திரம் அப்போ மட்டும்தான் நடக்கும். அதனால இந்த கோயில்ல பங்குனி உத்திர திருவிழா மிகுந்த விசேஷமா நடைபெறுது. இந்த கோயிலையும் கஜபுருஷ்ட விமானம் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்ல இருக்க வடிவுடை அம்பாளுக்கு எல்லாம் புடவை சாற்றி வழிபடுறாங்க. அது ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.